ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? நம்ம பெரிய வீடியோ பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா. அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் முதல்ல போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து பாருங்கள். பொறுமையாக வந்து பார்த்து ஒரு லைக் போடாமல் போடாதுங்க, லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கம்மா, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி ஹைலைட்டாக ரொம்ப ஆசையாக இருந்த ஒரு செடியை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? இன்றைக்கி முதல்ல பார்க்குறது வெத்தலை செடி. வெத்தலை செடியிலேருந்து நான் பதியம் எடுத்து போட்டிருந்தேன், அது எதுவுமே வரலை, ஒன்று மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ அந்த செடிக்குள்ளே நம்மளுக்கு கிர்னி பழ செடி முளைச்சி வருது. அது கொடி கட்டி விடணும். எப்படி கட்டுறதுன்னு பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த செடியிலேருந்து ஒரு செடி எடுத்து இந்த தொட்டி காலியாக இருந்ததில் வச்சேன், அதுவும் வந்துட்டுருக்குது. மொத்தத்தில் 3 செடி வந்துட்டுருக்குறாங்க அவங்க பாட்டுக்கு. கொடி கட்டி விட்டோம்னா படர்ந்துருவாங்க. வெள்ளரி செடி அப்படி தான் நம்மளுக்கு அழகாக ஒரு காய் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அது காமிக்கிறேன். 1 கிலோ கிட்ட இருக்கும் அந்த காய், நல்லா பெருசாக வந்திருக்குது. அது எடுத்தேன், வீடியோ எடுத்தேன், ரொம்ப அது இதில் ஃபிட் பண்ண முடியல. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பாருங்கள், எதிர்பார்க்கலாம். அவரைச்செடி 2 3 செடி நிற்கிறாங்க. அப்புறம் எல்லா செடியுமே ஓகே தான். நம்மளோட செவ்வரளி பார்த்திங்கன்னா பூத்துக்கிட்டே தான் இருக்குது இன்னும். அப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டுக்களும் சைடில் எடுத்துருக்குது. பூ வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம செவ்வரளி அப்படியே பார்த்தோம்னா இந்த இதில் வச்சுருந்த க்ரோபேக்கில் வச்சுருந்த சாமந்தியை பாட் மாற்றியாச்சு. 2 பாட்டில் எடுத்து வச்சேன். 2 பாட்டு வாங்கிட்டு அதில் 2 பாட்லேயும் நம்ம அந்த சாமந்தி எடுத்து இப்போ கொடி மாதிரி கிடந்ததை நம்ம குச்சி வச்சு நட்டு நேர கட்டி வச்சுருக்குறேங்க. ஒயிட் கலர் ரோஸில் ஒரு மொட்டு வந்திருக்குது. கல்கத்தா ரோஸு இருந்த மொட்டையெல்லாம் பூத்தாச்சு. பூக்கள் முடிஞ்சது. இனிமேல் அவங்க துளிர் நம்மளுக்கு பூக்கள் கொடுத்தா தான் பார்க்கணும். அப்புறம் அவரை செடி பாருங்கள், இது கொஞ்சம் பூக்கள் இருக்குது. ஆனால் பூக்கள் பூக்குதை தவிர கொட்டிடுதுங்க. இப்போ என்ன தான் உரம் கொடுத்தாலும் அவங்க காய் வரலை. இனிமேல் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நம்ம ஆடி விதையும் போடணும், ஆனால் நிறைய போட போகிறது இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா இரும்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இன்னொரு க்ரோ பேக்கு நான் எடுத்து வைக்கலை. இதில் இருக்கிற செடியெல்லாம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. நிறைய கடியரும்பாக இருக்குது. நானும் ஏதோ பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கு மருந்தும் போட்டேன். செடி செத்துரும்னு பயத்தில் ரொம்ப போடலை, சுற்றி போட்டு விட்டேன். கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது, மறுபடியும் வந்துடுச்சிங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி பூ செடி. பூக்கள் அந்த இட்லி பூ செடியில் பூத்திருந்ததோட அப்படியே எடுத்து வச்சேன். பார்த்திங்கன்னா இப்போது அதுவும் நல்லா துளிர் எடுத்து வந்துட்டுருக்குறாங்க. சூப்பராக வந்துட்டுருக்குறாங்கங்க. அப்புறம் அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வீட்டில் பாருங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், இதில் நம்மளுக்கு இன்னும் மொட்டு வைக்கலை, காயினும் கொடுக்கல அப்படின்னு. பார்த்திங்கன்னா இந்த ஒரு மொட்டு பார்த்தீங்க. அன்னைக்கு தண்ணி ஊற்றும் போது பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன், டைம் ஆகிடுச்சின்னு. அப்புறம் சண்டே நல்லா பார்த்தப்போ பார்த்திங்கன்னா பிஞ்சே இருந்ததுங்க. உள்ளே இருக்கிறாங்க பிஞ்சு. அது சரியாக என்னால் இதில் காமிக்க முடியல. குட்டியாக வந்திருக்குறாங்க. ஒரு பிஞ்சு தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேறு நம்மளுக்கு பூ பூத்து காய் வந்திருக்குறாங்க. அது பாருங்கள், குட்டி குட்டியாக கடுகு மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. சரி, இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா அப்புறம் அப்படியே ஒரு 2 3ன்னு சுற்றி வர எல்லா இதுலேயுமே இருந்தது. அப்படியே நம்மளை உரமும் கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தேன்னா வாழைப்பழ கரைசல் தான் கொடுத்துருக்குறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் கொடுக்கணும். இதுக்கு நம்ம கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க, பெருங்காயத்தூள் எடுத்துட்டு இருந்ததுன்னா அதை நம்ம தண்ணியில் கரைசலாக எடுத்து மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதே மாதிரி வேருக்கும் விடலாம். விடுறதை விட கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்து அது வேரில் கொஞ்சம்
குழி பறிச்சுட்டு அதில் வச்சு நம்ம மூடி தண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா இன்னும் நல்லா காய்க்கும். சரி, அதுதான் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா இது சாமந்தி, சின்ன தொட்டியில் இருக்கிற சாமந்தி நல்லாவே நிற்கிறாங்க. எல்லா செடியும் ஓகே. இவங்க வந்து மொட்டு வைக்கிறாங்க, ஆனால் பூக்கிறது இல்லை. சின்னதாக மொட்டு வச்சு அப்படியே கருகிடுது. சின்ன தொட்டியில் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த தொட்டியில் பழைய சாமந்தி எடுத்து வச்சது வந்து காஞ்சிடுச்சிங்க. துளிர் வந்துட்டு அதுக்கப்புறம் காஞ்சிடுச்சு, ஏன்னு தெரியல. ஸோ இது வந்து அதுலேருந்து பதியம் போட்ட சின்னதாக எடுத்து பதியம் போட்டது, அதை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. அதுலேருந்து நம்ம சமைக்கிறதுக்கு கூட எடுத்தாச்சுங்க. இந்த தடவை கருவேப்பிலை இல்லாமல் அதுலேருந்து சமைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்னன்னு தெரியல, நம்மளுக்கு மல்லி வந்து நல்லா கலகலன்னு வரல, ஏன் இப்படி நிற்கிறாங்கன்னே தெரியல. மொட்டு வச்சு பூத்தாங்க கொஞ்சம், அப்புறம் மறுபடியும் அப்படியே நிற்கிறாங்க. தக்காளிங்க, இதுலேயும் வந்து அந்த பழைய சாமந்தி தான் எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் துளிர் வந்து அப்படியே காஞ்சிட்டு, அதனால் என்ன பண்ணேன்னா அந்த தக்காளி செடி ஒன்று வந்திருந்ததை எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இன்னொன்றும் இது பாருங்கள், இப்போண்ட வந்திருக்கிற இந்த மாதுளை செடியில் ஒரு மொட்டுங்க. இந்த மாதுளை செடியை தனியாக எடுத்து வச்சு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம்ன்ட்டு வந்து பார்த்தப்போ அதில் ஒரு கிளையில் மொட்டு வந்திருக்குது. சரி, அந்த மொட்டு பூத்து கீழே கொட்டுனதுக்கப்புறமே எடுத்து வைக்கலாம்னு விட்டுருச்சு. பார்த்திங்கன்னா வேர் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் எடுத்து ஆகணும். இது அப்படியே நம்ம வந்து விட முடியாது. இது கூடவே ஓரமாக இருக்குது, ஒன்று அதுவும் செத்து போயிடும், இல்லைன்னா மல்லி செத்து போயிடும் இல்லையா. ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து நம்ம இந்த மாதுளை தான் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய், see you.